நம்ம பிரபு அண்ணனுக்கு தான். காரணம் எங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும். நாங்களாம் சின்ன வயசுலேருந்தே தளபதி ஃபேனு. நான்லாம் அண்ணா நகர் வேறு. அண்ணா நகர்லாம் சொல்ல வேணாம், விஜய் ஃபேன் தான் அதிகம். ஸோ அதனாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் பிரபு நிற்கிறாப்புல, அவருக்கு தான் ஓட்டு போடுவோம். அவர் இப்போதைக்கு அவர் ஒரு ஆளுக்கு தான் போடணுண்ணே. இதுக்கு முன்னாடி நின்னவங்களாம் எங்களுக்கு யாருன்னே தெரியாது. எம்எல்ஏனா யாருன்னு தெரியாது காரைக்குடியில். இப்போ அவர் ஒரு ஆள் தான் எங்களுக்கு தெரியும், அதனால் அவருக்கு போடுவோம்ண்ணே, அவ்வளோதான். சீமானன்னா எதுக்குண்ணே இங்கே நிற்கிறாப்புல, அதுதானே எங்களுக்கு தெரியல. அது எதுக்கு நிற்கிறாப்புலன்றத விட அவர் ஊர் இதுவாக இருந்தால் இங்கே நிற்கலாம், பிரச்சனை இல்லை. அவர் ஊர் எதுவும் கிடையவும் கிடையாது. நம்ம பிரபு அண்ணன் ஊர் இதுதான், இந்த அவர் வீடு கூட இங்கே தான், நமக்கு தெரியும் எல்லாமே. அதனால இப்போ நமக்கு ஒரு பிரச்சனை கூட டக்குன்னு போய் நின்றுக்கலாம், அவ்வளோதானே. என்னண்ணே தளபதின்றேன், அப்புறம் தளபதி தானே வரணும். என்னென்ன சீமானண்ணே வர்றேண்ணே. சீமானண்ணே இயற்கை வளங்களை பாதுகாக்கிறாரு. ஆமாம், அவர் வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு இது பண்ணுறான். ஆமாம், மற்ற ஆளுகள்லாம் அதை பற்றி இது பண்ணுறதில்ல. அதோடய காரைக்குடி வந்து ஒரு தொழில் வளம் வளர்ச்சி இல்லாமல் இருக்குது. அவர் வந்தால் கொஞ்சம் எல்லா இதையும் பார்ப்பார். பிடிச்சிருக்கு, அவருடைய இயற்கை பிடிச்சிருக்கு. எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. எல்லாருக்கும் இந்த இருப்பு கொஞ்சம் வாய்ப்புகள் எதிர்பார்க்குறோம். ஆமாம், கண்டிப்பாக கண்டிப்பாக இந்த இருப்பு கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக இந்த இருப்பு அவருக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை, அவர் இப்போ தானே வந்திருக்கிறாரு. ஆமாம், இவர் கொஞ்சம் 15 வருஷம் போராடிக்கிட்டு இருக்காரு. அவர் கத்துறதுக்காக ஒரு வாய்ப்பு கொடுப்போம். இல்லை, அவங்கெல்லாம் ஏற்கனவே ஆண்டவர் தானே, இவருக்கு தானே வாய்ப்பு கொடுக்கணும் முதல்ல. ஆமாம், சீமான் கண்டிப்பாக வரணும். முதல்வரே சீமான் தான் சரியாக வரும். அவர் தான் இல்லைனாலும் ஒரு சட்டசபைக்கு ஒரு ஆள் வேணும், நமக்கு ஒரு ஆள் போனால் தான் நமக்கு பேச வைக்க நல்லா இதாக இருக்கும். அவர் ஒரு ஆள். ஆனால் காரைக்குடியில் மீண்டும் காங்கிரஸ் ஆட்சி அமைச்சா கொஞ்சம் நல்லா இருக்குண்ணே. ஆனால் அவர் பல நலத்திட்ட உதவியெல்லாம் கொண்டு வந்திருக்காப்புல. இப்போ காரைக்குடிக்கு சட்ட கல்லூரி அது மாதிரி இன்னும் நலத்திட்ட இதெல்லாம் கொண்டு வந்திருக்காப்புல. அது போக மேக்ஸிமம் அந்த சங்கராபுரம் ஊராட்சியில் எல்லா ரோடுமே கம்ப்ளீட்டாக எல்லாமே போட்டிருக்காப்புல. என்ன உடனே போய் கேட்டாலும் உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணுற அளவுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. மீண்டும் காங்கிரஸ் ஆட்சி அமைச்சா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எல்லோரும் நிற்கிறாங்க. இது காரைக்குடி ஒரு காங்கிரஸ் தொகுதி தான். அதனால் காங்கிரஸ் வந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எம்பியும் காங்கிரஸ் தான். முதல்வராக மு க ஸ்டாலின் வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குண்ணே. அண்ணன் தேர்வோய் பாண்டியன் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம். அவர் நல்ல 2021 கொரோனா டைமில் பார்த்தீங்கன்னா நிறையா உதவிகள் நிறையா பண்ணியிருக்காங்க. பொதுவாக வேட்பாளர்லே நல்ல வேட்பாளர், ஒரு எளிமையான வேட்பாளர்னு சொல்லலாம். அது அவங்கள பற்றி நம்ம சொல்லக்கூடாது. நம்ம வேட்பாளர் நல்ல இல்லை, எல்லாருமே எப்படி சொல்கிறது, எல்லாரோடையும் எங்கள் தேர்வோய் பாண்டியன் நல்ல வேட்பாளர். அது சரியாக சொல்ல தெரிலண்ணே. காரைக்குடி சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் 4 முனை போட்டி தான். 4 முனை போட்டி வருங்கிற வரைக்கும் டிவிகேக்கு பெரும்பாலான ஆதரவுகள் அதிகமாக தான் இருக்குது. ஏன்னா அவர் ஒரு நடிகரை தவிர்த்து மற்ற விஷயங்கள் இந்த தொகுதி வேட்பாளர் டிவிகே பிரபு அண்ணன் நார்மலாகவே எல்லாமே மக்களுக்கு பண்ணக்கூடிய ஆள் தான். அவர் வந்தால் இந்த தொகுதிக்கு சட்டமன்ற தொகுதியில் வந்தால் வெற்றி அடைந்தால் எங்களுக்கு பண்ணுவாங்கங்கிற நம்பிக்கை மக்கள் பெருவாரியாக இருக்குது. அதுபோக நாம் தமிழர் கட்சியின் அமைப்பாளரான சீமானா அவர்களும் வந்தாலும் ஓரளவுக்கு தொகுதிக்கு பண்ணுவாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது மக்களுக்கு. அதுபோக அதிமுக பார்த்திங்கன்னா தேர்வோய் பாண்டியன் நினைக்கிறாங்க. அவங்க நின்னாலும் ஓரளவுக்கு வெற்றி வாய்ப்பு எல்லாருமே கணிக்க முடியாத ஒரு வெற்றி வாய்ப்பாக தான் இருக்குது. 3 பேரில் யார் வந்தாலுமே காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில் ஓரளவுக்கு மக்களுக்கு செய்வாங்கங்கிற ஒரு நம்பிக்கை மக்கள் மத்தியில் இருக்குது. காங்கிரஸ் இருக்குது. மாங்குடி அண்ணனை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சட்டமன்ற தொகுதி உறுப்பினராக தான் இருக்காங்க. திரும்ப வந்தாலுமே எங்களை பொறுத்த வரைக்கும் காரைக்குடி தொகுதியை பொறுத்த வரைக்கும் மாங்குடி அண்ணனுக்கும் சில வாக்குகள் அதிகபட்ச வெற்றி வாய்ப்புகள் கிடைக்காது தான் இருக்குது. இது 4 முனை போட்டிங்கும் போது மக்களுடைய கருத்துக்கள் அன்றைக்கி என்னங்கிறது தான் தெரியும். இன்றைக்கி திரு விஜய் அவர்கள் வந்தாங்க, ஏகப்பட்ட ரசிகர்கள் கூட்டமும் மக்கள் கூட்டமும் அதிகமாக தான் இருந்துச்சு. அது வாக்குகளாக மாறினால் வெற்றி கண்டிப்பாக டிவிகேக்கு கிடைக்கும். இல்லை, அவர் பேசுவார்னு எல்லாம் எதிர்பார்த்தோம். ஆனால் அவருக்கு குறிப்பிட்ட டைம் கிடைக்கல. மக்களுடைய நெருக்கடி நெருக்கல்னால அவரால் பேச முடியலைங்கிறதான் ஒரு இது. மற்றபடி இருந்தால் தலைவர் கண்டிப்பாக பேசியிருப்பார். எல்லோரும் பேசுவாங்கன்னு எதிர்பார்த்தோம். இருந்தாலும் விஜய் எல்லோரும் பார்த்து இது பண்ணதில் ஒரு சந்தோஷம்தான்.
இல்லை இன்றைக்கி உள்ள மீடியா அப்படி தானே. இன்றைக்கி ரீல்ஸு வந்து என்னதான் இருந்தாலுமே சோஷியல் மீடியா இல்லாமல் வந்து கிடையாது சரிங்களா. அப்படிங்கும்போது ரீல்ஸு வந்து பண்ணுறது வந்து இயல்பு தான். நார்மலாக ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கிறது பண்ணுறது எல்லாருமே பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படிங்கும்போது அதை ஒரு குறையாக நம்ம சொல்ல முடியாதுல்ல. நல்லது பண்ணுறதுனால தானே வைக்கிறாங்க. மற்றபடி வேறு ஒன்றும் அதை வந்து தப்பான ஒரு பார்வையில் பார்க்குறது தவறு தான். 4 முனை போட்டியில் எல்லாருக்குமே வாய்ப்பு அதிகம் தான். மக்களுடைய கருத்து தான் அது. புது வேட்பாளர்கள் வந்தால் நல்லா இருக்குங்கிறது மக்களுடைய கருத்து. குக்கர் சின்னத்துக்குண்ணே திருப்போகினி பாண்டி அவருக்கு தான் வந்து இங்கே வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குதுண்ணே. அதுபோக வந்து பார்த்திங்கன்னா போன எலெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தேர்போகி பாண்டி அதுபோக வந்து ஏடிஎம்கே கூட்டணி தனித்தனியாக போட்டி போட்டாங்க. இந்த எலெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா 2 பேரும் கூட்டணியில் இருக்கிறதுனால எப்படி பார்த்தாலும் மினிமம் ஒரு 20,000 ஓட்டு வித்தியாசத்தில் லீடிங்கில் செய்ப்பாங்க. வந்தால் கண்டிப்பாக மக்களுக்கு நல்லது பண்ணுவாங்க. ஆல்ரெடி ஏற்கனவே இருக்க ஆட்சியில் வந்து பெரிய லெவலில் முன்னேற்றம் எதுவும் இல்லை, அப்படியே தான் இருக்குது. சீமானுக்கு வாய்ப்பு இருக்குனானே. இப்போ ஏற்கனவே பழைய ஓட்டு சதவீதம் வச்சு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இங்கே அவருக்கு வந்து 20,000 சம்திங்கில் தான் ஓட்டு இருந்துச்சு. இவங்களுக்கு பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி பார்த்திங்கன்னா 46,000 சம்திங் இருந்துச்சு. இப்போ ரெண்டும் நம்மளுக்கு குக்கர் சின்னம் இதுவும் ஒன்று சேர்ந்துச்சுன்னா ஆல்மோஸ்ட் 1 லேக் ஓட்டு வரும். அதனால் லீடிங்கில் வந்து பார்த்திங்கன்னா குக்கர் சின்னம் தானே இங்கே காரைக்குடி தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஜெயிக்கும். பிரபுன்னு இப்போ தான் புதுசாக நிற்கிறாப்புல. அதனால் வந்து அவருக்கு ரசிகர்கள் ஓட்டு ஓரளவு வரும். ஜென்ரலாக இங்கே பொதுமக்களோட ஓட்டு அந்தளவுக்கு இல்லை. இங்கே வாய்ப்பு வந்து தேர்போகி பாண்டி அவர்களுக்கு தான் இருக்குது. முதல்வராக வந்து இப்போ இருக்க டிஎம்கே ஆட்சி வந்து மாறணுன்னு பேசிக்காக நான் ஒரு சிவில் இன்ஜினியர். கன்ஸ்ட்ரக்ஷன் ரேட் ஃபுல்லாமே வந்து ஏறிடுச்சு டிஎம்கே பீரியடில். ஏடிஎம்கே பீரியடில் அந்தளவுக்கு இல்லை. அதனால் திருப்பி வந்து ஏடிஎம்கே வர்றதான் கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டுமான வளர்ச்சி எல்லாத்துக்குமே நல்லதுன்னு நான் நினைக்கிறேண்ணே. பிரபுடன் தான், டாக்டர் தான், டிவிக்கு. அது அண்ணன் விஜய் அண்ணன் கட்சியில் அவர் தான் ஜெயிக்கிற வாய்ப்பு இருக்குது. 2வது அரசியலுக்கு எம்எல்ஏ ஆகிறதுக்கு முன்னாடியே எல்லா தொகுதியிலையும் இப்போ கடந்த 6 மாதமாக மக்களுக்கு எந்த பிரச்சனைனாலும் தனிப்பட்ட முறையில் போய் அவரால் என்ன முடிஞ்சாலும் அவர் இண்டிவிஜுவல் பணத்தில் அவரால் என்ன பண்ண முடியுமோ செஞ்சு மக்களுக்கு உதவி பண்ணிக்கிருக்காரு. வந்தாருன்னா எளிய மக்கள்லாம் அவரை ஈஸியாக வந்து ரீச் பண்ணலாம். மற்ற எம்எல்ஏக்கள் அப்படி போய் ரீச் பண்ண முடியாது. அவ்வளோ பேசாமல் போயிட்டாருன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக அவர் எல்லா இடத்துலையும் போய்க்கிருக்காரு. எல்லாருக்கும் ஒரு உச்சி வெயிலில் வந்து மற்ற தலைவருக்கெல்லாம் டைம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. மக்கள் நிற்க முடியாத டயத்தில் மட்டும்தான் விஜய்க்கு டைம் கொடுக்குறாங்க. அது உங்களுக்கே தெரியும், அரசியல் பழிவாங்க முயற்சி தான். இது தேர்தல் ஆணையம் வந்தால் கொஞ்சம் ஃப்ரீயாக விடுவான்னு பார்த்தோம். தேர்தல் ஆணையமே அப்படி தான் இருக்குது. ஆட்சி மாறணுன்னா எல்லாமே சரியாக போயிடும். டைம் கேட்கலாம் தலைவா, ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு சாயங்காலம் ஒரு 5 மணி 6 மணி அப்போ டைம் கொடுக்க வேண்டியது தானே. அவருக்கு வர்றதுக்கு லேட் ஆகுது, அவர் உங்களுக்கு 2:30 மணிக்கு கொடுத்துட்டான், அவருக்கு முன்னாடியே வர வேண்டியதுன்னு கேட்டால் மக்கள் வெள்ளம் அந்தளவுக்கு இருக்குது. நீங்கள் பாதுகாப்பு நீங்கள் கொடுத்து ஃப்ரீ பண்ணி கொடுங்க வர்றதுக்கு. தமிழ்நாடு கவர்மெண்ட்டு இப்போ தேர்தல் ஆணையம் கண்ட்ரோல் தானே இருக்குது தலைவரை. இப்போ அவங்களாச்சும் ஃப்ரீ பண்ணி விடலாம்ல. ரெண்டுமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி அண்ணனுக்கு எதிராக தான் இருக்குது, விஜய் அண்ணனுக்கு எதிராக தான் இருக்குது. இது கண்டிப்பாக மாறிடும். இது அரசியல் தெரியணும். அரசியல் தெரியாதுன்னா கொள்ளையடிக்கிறதுக்கு அரசியல் தெரியணும். இவங்களுக்குள்ள இப்போ அரசியல் இதுக்கு முன்னாடி ஆண்டவங்களுக்குள்ள அரசியல் தெரியும். என்ன அரசியல் தெரியும்? கொள்ளையடிக்கிறதுக்கு அவங்க நல்லா கற்றுக்கிட்டாங்க. இவருக்கு அது சத்தியமே தெரியாது. அந்த விதத்தில் வேணால் இவருக்கு அரசியல் தெரியாது. நான் 2016லேருந்து 24 வரைக்கும் சீமானு தான் ஓட்டு போட்டேன். சீரியஸாக பொய் சொல்லல. என்றைக்கு எங்கள் அண்ணன் கட்சி ஆரம்பித்தாரோ அன்றைக்கி வந்து சீமானோட இது அவர் ஒரு தான் யாருங்கிறத நம்ம பேசுகிற வச்சு தான் ஒன்று இருக்குது. அவரே அதை வெளிப்படுத்திக்கிட்டாப்புல யார் சீமான்னு. தம்பி கட்சி ஆரம்பிக்கிறாரு, வந்துட்டு போட்டோம், தனியாக நிற்கட்டும், பண்ணட்டும் எல்லாம் சொன்னாப்புல. சரி ஓகே, அவர் ஒரு அரசியல் வைக்கிற உங்களுக்கு பிடிக்கிற அரசியல் ஓகே இருக்கட்டும். உங்களோட கொள்கை என்ன? திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது, ஏடிஎம்கே ஆட்சிக்கு வரக்கூடாது. 50 வருஷம் இந்த நாட்டை கெடுத்துட்டாங்க. உங்கள் அரசியலை பற்றி நீங்கள் அப்படியே போக வேண்டியதானே. இப்போ இந்த காரைக்குடி தொகுதியில் கூட விஜயை பற்றி தான் அதிகமாக பேசுகிறாப்புல. இந்த 50 வருஷமாக இந்த 2 கட்சி என்ன பண்ணுச்சு, இந்த தொகுதிக்கு என்ன பண்ணுச்சு, நான் வந்து இதை செய்வேன், அதை பேசணும். 24 மணி நேரமும் விஜய் விஜய் விஜய்ன்னா இங்கே 4 முனை போட்டி இருக்குது ப்ரோ, நான் ஒத்துக்கிறேன். எல்லாமே காங்கிரஸ் ஏற்கனவே இங்கே இருந்திருக்கு, ஜெயிச்சிருக்கு, அதுக்கு ஒரு பவர் இருக்குது. கண்டிப்பாக கொஞ்சம் டஃப்பு கொடுப்பாங்க. தேர்ப்பை பண்ணி தனியாகவே ஒரு ஓட்டு வாங்கியிருக்காப்புல. அது போப்போ ஏடிஎம் எலெக்ஷனுக்குனால ஒரு ஓட்டு கணிசமான ஓட்டு விழுங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. இந்த இருப்பு பிரபு தான் ஜெயிப்பாப்புல கண்டிப்பாக. எங்கள் அண்ணன் தான், விஜய் அண்ணன் தான். அதிகபட்சமான வெற்றி வாய்ப்பு தேர்முகி பாண்டி அவர்களுக்கு. கண்டிப்பாக அதிக ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிறார். அவர் நிறைய நலத்திட்டங்களை நிறைய செய்திருக்கார். அவர் 2 முறை வந்து எம்எல்ஏவாக நின்று 2 முறையும் முயற்சி பண்ணி அவர் கடுமையான ஓட்டு வித்தியாசத்தில்
தோல்வியடைந்திருக்கால் இந்த தடவை வந்து கூட்டணி கட்சியின் ஆதரவின் பெயரில் கண்டிப்பாக அமோக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிறார். அவர்களுடைய கருத்துக்கள் எனக்கு தெரியவில்லை, அவருடைய கருத்தும் தெரியவில்லை. யார் வந்து இன்னைக்குள்ள காலகட்டத்துக்கு எடப்பாடி முதல்வராகவும் இவர் காரைக்குடி எம்எல்ஏவாகவும் தேர்போய் பாண்டி நிற்கணும் என்று நாங்கள் கடுமையாக அவர் மக்களுக்கு நிறைய தொண்டுகள் செய்திருக்கார். தேர்முகி பாண்டி அவர் பணியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களுக்கு சேவை செய்யக்கூடியவர். அதனால் அவருடைய வாக்குகள் அதிகமாக இருக்கின்றது. கண்டிப்பாக வெற்றி பெறுகிறார். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அமோக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிறார். 2026 சட்டமன்ற தேர்தலில் ஃபஸ்ட்டு காரைக்குடி தொகுதி இப்போ தான் ஒரு நாள்முனை போட்டின்னு சொல்கிறோம். டோட்டலாக இருக்க எல்லா கேண்டிடேட்டுமே ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்டை காரைக்குடி தொகுதி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குது. சிட்டிங் எம்எல்ஏ மாங்குடியாக இருக்கட்டும், ஏடிஎம்கே கூட்டணியாக இருக்கட்டும், ப்ளஸ் நம்மளோட டிவிகேயாக இருக்கட்டும், தென் வந்து சீமான் கட்சியாக இருக்கட்டுமே. சீமான் கட்சி வந்ததுக்கப்புறமே சீமான் இங்கே போட்டிடுறதுனால இன்னும் அது ரொம்ப மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு தொகுதி ஆயிடுச்சு. இதுவரையும் பார்த்திராத காரைக்குடி தொகுதி பார்த்திராத ஒரு ரியல் தமிழ்நாட்டில் ரியல் நான்முனை போட்டினா அது வந்து காரைக்குடி தொகுதியை சொல்லலாம். யார் இங்கே நல்ல வரவேற்பு இருக்குது அப்படின்னா இது கணிக்க முடியாத ஒரு தொகுதியாக தான் இருக்குது. இப்போ நீங்கள் டிஎம்கே கூட்டணியை பொறுத்த வரைக்கும் ஒரு மாங்குடி சாரை எடுத்துட்டிங்கன்னா அவரால் எந்த அலோகேஷன்ஸும் இல்லை, வேறு எந்த ரவுடிசமோ பண்ணவோ அதெல்லாம் கிடையாது. அவர் பேசிக்காகவே ஒரு நல்ல டைப்பு. ஸோ அவருக்கான வாக்கு வங்கி அப்படியே தான் இருக்கும், அதை பிரிக்க முடியாது அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. சேம் ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணியில் இருக்க தேர்போகி அண்ணன் எடுத்துக்கிட்டாலும், தேர்போகி பாண்டியன் எடுத்துக்கிட்டாலும் அவரோட கம்யூனிட்டி ஓட்டு அப்படியே தான் தக்க வச்சுக்குவார் அவர். தென் நம்மளோட சீமான் சார் நிற்கிறாரு. சீமான் அண்ணனை எடுத்துக்கிட்டோம், அவரோட தமிழ்நாட்டிலே அதிக ஓட்டு வாங்கினது காரைக்குடி தொகுதி. ஸோ அவரோட ஸ்ட்ராங், அவரோட ஆதரவாளர்கள் அவரை தக்க வச்சுக்குவார். ப்ளஸ் இப்போ இருக்க இளைஞர்களை வெகுவாக கவர்ற ஒரு டாக்டர் பிரபு சாரையும் நம்ம வந்து குறைச்சி மதிப்பிட முடியாது. பட் எல்லாருமே ஒரு ஈர்ப்பு வந்து என்னோட கணிப்புப்படி பார்த்தா டிவிகேக்கு இருக்குது. அவர் மெஜாரிட்டியான ஓட்டு, பழைய ஓட்டுகளை பிரிப்பார். பட் வந்து ரொம்ப டஃப்பான தொகுதியாக இருக்கும். இது யாராலையுமே ஒரு வேறு ப்ரைவேட்டு ஏஜென்சி இருக்கலாம், யாராக இருந்தாலுமே இது கணிக்க முடியாத இழுபறி தொகுதின்னு சொல்லுவாங்கள்ல, இந்த மாதிரி ஒரு இழுபறி தொகுதியாக காரைக்குடி தொகுதியாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமே இல்லை. பட்டு மக்களையும் இளைஞர்களையும் பெண்கள் ஓட்டையுமே வெகுவாக டிவிகே பிரபு சார் கவர்ந்து இழுத்துட்டார். ஸோ இந்த தாக்கம் வந்து இன்னும் சூடு பிடிக்குன்னு தான் நினைக்கிறேன். இன்றைக்கி விஜய் வந்துட்டு போனது பேசாமல் போயிருந்தா கூட பட் வந்து பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணியிருக்காரு. காரைக்குடியில் இந்த மாதிரி ஒரு இம்பேக்ட் யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ இது ஒரு கொண்டாட்டமாக இருக்குது. ஈக்குவல் முத்துமாரியம்மன் கோயிலுக்கு திருவிழாக்கு ஈக்குவலான கொண்டாட்டமாக இருக்குது. பட் இது இழுபறி தொகுதியாக தான் இருக்கும், யாருனாலையும் கணிக்க முடியாது. பட் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் கண்டிப்பாக டிவிகே பிரபு சாருக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் இது இருக்குது. தென் ஏடிஎம்கே டிஎம்கே அதை மீறி ஒரு ஜெயிப்பாரா அப்படிங்கிறத ஒரு டவுட்டும் கூட இருக்குது. பட் ஒரு நல்ல ஒரு பர்சன்டேஜை சீமானண்ணன் கண்டிப்பாக எடுப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. பட் இது வந்து ஒரு இழுபறி தொகுதி, யாராலையும் கணிச்சு சொல்ல முடியாது, ஈஸியாக ஜட்ஜ் பண்ணக்கூடிய தொகுதி கிடையாது. பட் எல்லாருமே ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்டு, யார் மேலேயுமே எந்த ஒரு தவறான ஒரு இதெல்லாம் இல்லை. ஸோ தொகுதியுமே அப்படி தான் நிலவரம் இருக்குது. தேங்க்யூ. முதல்வராக அதான் சொல்கிறேனே, 2026 எலெக்ஷன் வந்து எதையுமே கணிக்க முடியாது. அந்த மாதிரி தான் இருக்குது. ஃபுல்லாக கலர் நிலவரம் அப்படி தான் இருக்குது. ஏன்னா மிகப்பெரிய இதை தளபதி விஜய் கிரியேட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ பார்க்கலாம். காரைக்குடி தொகுதியை பொறுத்தளவில் நல்ல பிரபலமான ஆள், நல்ல 2 திருப்பு நின்று தோற்றுருக்காங்க. தேர்போய் பாண்டியண்ணனுக்கு ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அவர் ஒரு நல்ல மனிதர். அவர் ஜெயித்தா அந்த காரைக்குடி வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறேங்க. டிவிகேல பிரபு நிற்கிறாங்க, அவங்க நல்ல வேட்பாளர் தான், டாக்டர், அவங்க நல்ல ஆள் தான். ஆனாலும் இருந்தாலும் 2 திருப்பு இவங்க தோற்றுருக்கனால, நிறையா செலவு பண்ணியிருக்கனால இவங்க ஜெயித்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். சீமான் கட்சியை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியல, இதுவரை வெற்றி வாய்ப்பே அவருக்கு கிடைச்சதில்ல. இந்த திருப்பம் அது மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். விஜய் வந்தால் இது பிரபு அண்ணன் வந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா காரணம் அவர் என்னென்னா இப்போ வருஷத்துக்கு முன்னாடியே இறங்கி சின்சியராக நல்லா வேலை பார்த்துட்ருக்காரு தொகுதி மக்கள். ஒவ்வொரு ஆளும் ஏதோ ஒரு பிரச்சனைனா வந்து
அவர் தன் குடும்பத்தாள் மாதிரியே பார்த்துட்டு இருக்காப்புல. யாரையும் ஒரு பாகுபாடு இல்லாமல், ஒரு எந்த இது இல்லாமல், ஒரு அத்தை சொந்த மாதிரி பார்த்து அவர் நல்லா பார்த்து இது பண்ணிகிட்டு இருக்காரு. வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. சின்ன ஒரு கீரல் இருந்தால் கூட வந்து பார்க்கக்கூடிய ஆள் ஒரு பிரபு. அந்த அளவுக்கு இருக்குது. அது மாதிரி அவர் வந்தால் நல்லா மாசாக இருக்கும். காரைக்குடி தொகுதி நல்லாயிருக்கும். எல்லாரும் இருக்காக வாய்ப்பு இருக்குன்னு மக்களுடைய தீர்ப்பு தான் இருக்குது. அவர் என்ன பண்ணுறாங்களோ அவர் என்ன பண்ண அவங்க யோசிச்சு என்ன பண்ணுறாங்களோ அதான். என்னுடைய கருத்து என்னன்னா பிரபு அண்ணன் வந்தால் நல்லாயிருக்கும். முதல்வர்னால் நம்ம தளபதி விஜய் வந்தால் நல்லாயிருக்கும். பேசாமல் போயிட்டாருன்னா அவருக்கு டைம் கிடைக்கல அப்படின்னு சொன்னாங்க. மக்களை சந்திக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தார். மக்கள்லாம் கூட்டம், நானும் அதில் வெளியில் வந்து நின்றுக்கிட்டு இருந்தேன். ரொம்ப ஆர்வமாக இருந்தேன் எல்லாம் பார்க்குறக்காண்டி. டைம் இல்லை அப்படிங்கிறக்காண்டி சீக்கிரமாக போயிட்டார். ஆனால் ஒரு வார்த்தை பேசியிருந்தா இன்னும் மக்களுக்கு கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும், கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்திருக்கும். இப்போ ஒரு ஆறுதலாக இருந்திருக்கும் மக்களுக்கெல்லாம். மக்களுக்கெல்லாம் ஒரு ஆறுதலாக இருக்கும் கண்டிப்பாக. காரைக்குடியை பொறுத்தவரையில் இந்த முறை வந்து தேர்வை பாண்டி நிற்கிறாரு. அவர் 2 டைம் வந்து தோல்வியை தழுவிட்டார். அது காரணம் வந்து ஒருங்கிணைந்த அதிமுக பிரிஞ்சதுனால. இப்போ இந்த அதிமுகங்கிறது ஒன்று சேர்ந்துருச்சு. எல்லாம் கூட்டணிக்கு ஒன்றா ஒருங்கிணைந்ததுனால பிஜேபி, டிடிவி, ஏடிஎம்கே எல்லாமே கூட்டணி பலமாக இருக்கிறதுனால அவருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அவர் கிராமப்புறங்களில் மற்ற டவுனில் எல்லாரையுமே அவருக்கு நன்கு அறிமுகமானவர். அவர் ஏற்கனவே ஏடிஎம்கேல வந்து இளைஞரணி செயலாளராக இருந்தவர், மாவட்ட இளைஞரணி செயலாளராக இருந்தவர். தற்சமயம் இப்போ வந்து டிடிவியில் மாவட்ட செயலாளராக இருக்கார். அதனால் 2 முறை அவர் வேட்பாளராக நின்றவர். அவருக்கு எல்லாரையும் அறிமுகமானவர். அவருக்கு ஜெயிக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு நிறையா இருக்குது. அவங்க வந்து கூட்டணி பலம் இல்லாமல் இண்டிவிஜுவலாக நிற்கிறதுனால அவங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இவரே 2 முறை தோல்வி தழுவியிருக்காரு. இப்போ இவர் வந்தால் தேவையில்லை. முதல்வராக மேலே வாய்ப்பு யாருக்கு? அதிமுகவே வந்தால், எடப்பாடி வந்தால் தேவையில்லை.